ஓம் ஈஸ்வரா குருதேவா. இயக்கம் உண்மை நிலையை குரு காட்டினார். பட்னி இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன், கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் உடலை அனுபவித்து காட்டினார். நீங்க உணர்ந்து உங்க அனுபவம் தெரிந்து கொள்ளும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்க வாழ்க்கையில் தீமையுடைய உணர்வு இதை நாம் போதித்து விட்டால் உங்க அனுபவம் பேசும். இப்படி பேசுகிறான் என்ற உணர்வை திருத்த வேண்டும் என்ற அனுபவம் உங்களுக்கு வரும். தீமையை புகாத அனுபவம் உங்களுக்கு பெற வேண்டும். கஷ்டப்பட்டு தெரிந்து கொண்ட சக்தி உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இதை வச்சு உங்களை மீட்டுக்கொள்ள அரும்பெரும் சக்தியை கொடுக்குறேன். இதை நீங்க தியானத்தால் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு நீங்க தான் காக்கணுமே தவிர நான் வந்து காப்பேன்னு சொன்னா காப்பேன்னு சொன்னா எனக்கு நீங்க அடிமையா இருக்கிறதுதான் அர்த்தம். ஆகவே நீங்கள் எண்ணீது உங்க உயிர் தான் இயக்குகின்றது. அந்த உணர்வு உங்கள் உயிர் தான் உங்களை காக்கின்றது, வளர்க்கின்றது, இயக்குகின்றது. அதை நீங்க அதை மறந்துடாமல் செயல்படுத்தணும். அதனாலதான் இப்ப நம்ம என்ன சொல்றோம், சாமி சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட எத்தனையோ ஆசைகள் இருக்கு. அப்ப சாமியோட ஆசை உங்களுக்கு வரணுமா? இதெல்லாம் வெண்டவன் அந்த அருள் ஆசை வேணுமா? நான் சொன்னது நான் பெறேன், எனக்குள்ள இருக்கிற எல்லையிலே தான் அந்த ஒளி பெறணும்னு நினைக்கிறேன். நான் அதே மாதிரி குருநாதர் எனக்கு கொடுத்தாலும் இதே மாதிரி நீங்க அதை பெறுங்க. இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க அதை பற்றுங்க. என்னை சாமி அப்படி காப்பாத்தினார், இப்படி காப்பாத்தினாருன்னு வேண்டாம். நீங்க எண்ணத்தால் உங்களை காப்பாற்றி கொண்டீர்கள். கடை சரக்கு இருக்குன்னு நல்ல சரக்குன்னு பாக்குறீங்க. அதுல சரக்கு தேர்ந்தெடுத்து சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ருசி வருது என்னங்களா? இப்ப அந்த கடைக்காரர் உங்களுக்கு காப்பாத்தினாரா? இந்த ருசி கொடுத்தாரு. கடையில பல சரக்கும் வச்சிருக்கிறாங்க, அதை வாங்கி ருசியா சமைக்கிறதுல உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால்தான் இந்த உண்மை இயக்கங்களை உணர்ந்து நீங்க நான் உயர்ந்த சொல்லுகளை சொல்ல நீங்க கவர்ந்து கொண்டால் வசிஷ்டர், அந்த உணர்ந்தன்மை இருந்தால் பிரம்மகுரு, அது அருடைய நிலைகள் அந்த சக்தியா உங்களை இயக்கும் என்பதை இந்த உணர்வின் இயக்கங்களை பற்றி ராமாயணத்தில் எவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கோம். பிற பேர் என்ன செய்வாங்க, உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி தொட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றாங்க. அவங்க எண்ணத்தை தான் இங்க பதிவாங்க. இப்ப நாம் என்ன சொல்றோம், சாமி இதை சொன்னார், அதன்படி அதை பெற வேண்டும் என்ற இதை எடுத்து இந்த உணர்வை உங்களுக்குள் பதிவானுங்க. அதை நுகரப்படும் அந்த நிலையை வரும். சாமி சொன்னார், இங்கே சாமி கிட்ட இருந்து சக்தி பெறணும்னு சொல்லிட்டு என்ன தியானம் பண்ண நிச்சயம் என்னென்ன என் சின்ன பிள்ளையில எத்தனையோ குடும்பத்தனம் பண்ணியிருப்பேன், எத்தனையோ செய்திருப்பேன், அந்த இதுக்கு வர்றதுன்னு அதெல்லாம் என்கிட்ட இருக்கும். இந்த உணர்வு கலந்து வந்தவங்ககிட்ட என்ன இருக்கும், இந்த மனிதன் உணர்வு தான் அங்கே இருக்கு. இதெல்லாம் முதல்ல மாற்றி அமைத்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு யாரோ செய்வார் எவரோ செய்வார் என்றதுனால தான் நாம் இருக்கின்றோமே தவிர உங்களை நீங்கள் நம்ப மறுக்கின்றீர்கள். எண்ணீரை உருவாக்குகின்றது. ஆக எதனையும் வெல்லக்கூடிய வல்லமை இங்க உடல்ல, மனித உடல்ல உண்டு. அதே சமயத்தில் பதிவாக்கும் சக்தியும் உண்டு. ஆகவேதான் அருளை உங்களுக்குள் பதிவாக்கும் ஞான வித்தால் இதை கவர்ந்து கொள்ளுங்க. அந்த அருளை மீண்டும் மீண்டும் அதை நினைங்கள். அது உங்களுக்குள் அருள் சக்தியை உங்களுக்குள் உருவாக்கும். ஒருத்தன் திட்டிவிட்டால் அதை திரும்ப திரும்ப எண்ணும் போது அதே உணர்வு நமக்குள் பழமை உணர்வு வளர்கின்றது. இதே போலதான் பல நிலைகள் வருகின்றன. இப்ப அருள் ஞானத்தை உங்களுக்குள் ஞான வித்தாக வளர்க்கப்படும் போது அந்த பேரின்ப பெருவாழ் என்று அடைந்த அந்த உணர்வு உங்களுக்குள் இந்த பேரின்பம் பெறக்கூடிய வாழ்க்கை அமைக்கும். இந்த உடலை விட்டு நாம் வெளியில வந்தால் அதை பெறலாம்.